Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து types of stem and modification of stem பார்க்க போறோம். இப்போ types of stem எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 4 types இருக்கு. என்னென்ன அப்படின்னா excurrent, decurrent, cortex and culm அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா excurrent. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா மெயின் ஆக்சிஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மெயின் ஆக்சிஸ் apex which gives conical appearance to the tree. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூம்பு வடிவமா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் நீளமா வளர்ந்துகிட்டே போகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இது கம்மியா இருக்கும். அதுக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மோனோன் லாஞ்சிஃபோலியம், பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா, அடுத்தது வந்து கேஷோரினா சவுக்கு. நெக்ஸ்ட் டீகரண்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ஆக்சிஸை விட லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்ப்ரெட்டிங் அப்பியரன்ஸா இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா டீகரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளைகள் பரவியது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மாஞ்சிஃபெரா இண்டிகா. நெக்ஸ்ட் வந்து காட்டெக்ஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க மெயினா இதுவும் வந்து ஒரு சிலிண்டரிக்கல் ஸ்டெம்மா இருக்கும். அன்பிரான்ச்சா இருக்கும். அன்பிரான்ச்னா இதுல கிளைகள் எதுவுமே இருக்காது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கேர்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ் அப்படின்னாக்க இலை தழும்புகள் வந்து இந்த லீவ்ஸ்ல அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க காக்கஸ் நியூசிஃபெரா. அது என்ன அப்படின்னா தென்னை. சரியா, இப்ப தென்னையோட லீஃபை பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய வந்து வெயின்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுதான். நெக்ஸ்ட் கால். இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து நோடு இன்டர் நோடு எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். இதோட ஸ்டெம்மை பாத்தீங்க அப்படின்னா ஹாலோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து குழல் போன்ற ஒரு அமைப்பா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பேம்பூ அண்ட் தென் கிராசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது புல் இருக்கு பாத்தீங்களா அது, அண்ட் தென் மூங்கில், இதெல்லாம் வந்து இந்த கால் இந்த ட்ரீ வகையை சேர்ந்தது தான். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் இருக்கு. அதுல வந்து கிரைப்பர்ஸ், ட்ரெய்லர்ஸ் அண்ட் தென் ப்ரோஸ்டேட், டெக்கும்பன்ட், டிஃப்யூஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளைம்பர்ஸ் இருக்கு. கிளைம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸ் இருக்கு, ஸ்டெம் கிளைம்பர்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஹூக் கிளைம்பர்ஸ் இருக்கு, லாஸ்ட் ஒன் ஃப்ரான் கிளைம்பர்ஸ் இருக்கு, அடுத்தது உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ் இருக்கு, டென்ட்ரல் கிளைம்பர்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல கிரீப்பர்ஸ் பார்க்க போறோம். இந்த கிரீப்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த கிரீப்பர் ஸ்டெம்ஸ் தரையை ஒட்டி அப்படியே படர்ந்து வளர்ந்து கணுவுல என்ன பண்ணும், நோட் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட் பகுதியில என்ன பண்ணும், நோட் பகுதியில நிறைய வந்து ரூட்டை வந்து ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் அப்படியே தரையை ஒட்டியே என்னவாகும் அப்படின்னா படர்ந்து வளரக்கூடிய ஸ்டெம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, சைனோடான், டாக்டைலான் அண்டு செந்திலா, அருகம்புல் அண்டு வல்லாரை எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர்ஸ். இது ஸ்டெம் வந்து வீக் ஸ்டெம்மா இருக்கும். இதுவும் என்ன பண்ணும் அப்படி தரையை ஒட்டியே அப்படியே படர்ந்து வளரும். இதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க நோட் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா, இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா they are divided into 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோஸ்டேட். இதுக்கு பேர் என்ன, தரை படர் அல்லது படர் செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஹோல் பிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது முழுவதுமே என்ன பண்ணும் அப்படின்னா தரையை ஒட்டியே படர்ந்து அப்படியே வளரும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, தரை படர் அல்லது நிலம் படர் செடிகள் அப்படின்னு சொல்றோம் நம்ம, அதாவது ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, இண்டிகோஃபெரா பிராஸ்டேட்டா. நெக்ஸ்ட் பாருங்க டெக்கும்பன்ட். A stem that grows flat but becomes erect during the reproductive stage. இது வந்து நுனி வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டா நுனி நிமிர் படர் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டெம் வந்து தரையை ஒட்டியே வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா ரீப்ரொடக்ஷனுக்கு நடக்கும்போது மெச்சுரேஷன் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டா நுனி பகுதி வந்து செங்குத்தாக நிமிர்ந்து வளர ஆரம்பிக்கும். சரியா, நிமிர்ந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் தரைப்படர் செடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரைடாக்ஸ் அப்படிங்கிறது வெட்டுக்காய பூண்டு, அதாவது
இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா மெயினா பாத்தீங்க அப்படின்னா காட்டுல தான் அதிகமா இருக்கும். டிஃப்யூஸ் அப்படின்னால என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளை பரவு தண்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டெம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க படரும் கிளைகளை கொண்ட படர் தாவரங்கள் அப்படியே என்ன பண்ணும், அப்படியே நிலத்துல லேண்ட்ல என்னவாகும் அப்படின்னு கேட்டா படர்ந்து காணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேவியா டிஃப்யூஸா அப்படிங்கிறது மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த பிளான்ட். நெக்ஸ்ட் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் அப்படின்னாலே ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ஏறு கொடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப வீக்கா தான் இருக்கும். வீக் ஸ்டெம் அண்ட் ப்ரொடியூஸ் த ஸ்பெஷல் ஆர்கன்ஸ். அதாவது இன்னொரு செடியை வந்து இது பத்தி ஏறதுக்கு உள்ள தகவமைப்புகள் எல்லாமே இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்து சன்லைட் வந்து படு மாதிரி நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும். இது இல்லாம பாலினேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ஃப்ளவர்ஸை வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த கிளைம்பர்ஸ்க்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த கிளைம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸ் இருக்கு, ஸ்டெம் கிளைம்பர்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஹூக் கிளைம்பர்ஸ் இருக்கு, லாஸ்டா ஒன்னு ஃப்ரான் கிளைம்பர்ஸ். இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்ப ரூட் கிளைம்பர்ஸ் என்ன சொல்லுவோம், வேர் ஏற்கொடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நோட்ல இருந்து என்னவாகும், நோட்ஸ் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து மெயினா வந்து ரூட் ஃபார்ம் ஆகும். அந்த ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஏதாவது ஒரு செடியை பத்தி ஏறுறதுக்கு ஏதுவான தகவமைப்புகள் அதுல இருக்கும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைப்பர் பீட்டல் அப்படிங்கிறது வெற்றிலை, அடுத்தது பைப்பர் நைக்ராம், போதாஸ், இதெல்லாம் வந்து ரூட் கிளைம்பருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம் கிளைம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் த கிளைம்பிங் அண்ட் த ஸ்டெம் இட் செல்ஃப் கோயில்டு அரவுண்ட் த சப்போர்ட். இப்போ என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டெம்ல வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டா பற்றி ஏறுவதற்கு உள்ள தகவமைப்புகள் இருக்காது. ஆனா ஸ்டெம்மே என்ன பண்ணுது, அப்படியே சுத்தி பின்னி இன்னொரு செடியோட வளரக்கூடியதா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஃபோமியா, கிளைட்டோரியா, குவிஸ் குவாலிஸ். இந்த ஸ்டெம் கிளைம்பர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸாவும் அப்படியே பின்னி சுத்தி போகும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் காலிங் கிளைம்பர்ஸ் ஆர் கால்டு த டெக்ஸ்டோஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் டயாஸ்போரியா அலாட்டா கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் ஆர் கால்டு சினிஸ்ட்ரோஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் டயாஸ்போ ஃபுல்ஃபிஃபெரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹூக் கிளைம்பர்ஸ். இந்த ஹூக் கிளைம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு அதுக்கு தகுந்த ஒரு கொக்கி மாதிரி ஒரு தகவமைப்புகளை பெற்றிருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஹூக் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டாஸ் பாட்ரியஸ் மனோரஞ்சிதம். இந்த பிளான்ட்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது என்னது, மலர், அதாவது பஞ்சரின்னு சொல்லுவோம். அதோட மெயின் ஆக்சிஸ் அதாவது பூ காம்பு என்னவாகும் அப்படின்னு கேட்டா அப்படியே ஹூக் மாதிரி மாறி இருக்கா, குக்கி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காலமஸ், அது வந்து பரம்புன்னு சொல்லுவோம்ல அந்த பிளான்ட். அதுல இருக்கக்கூடிய அந்த லீஃபோட நுனி என்னவாகும் அப்படின்னா வளைஞ்சி கொக்கியா மாறி இருக்கும். அடுத்தது பிகோனியா உங்கிஸ் கெட்டி, அதோட பிளான்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட சிற்றிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதான் லீஃப்லெட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா வளைஞ்சி கொக்கி மாதிரி மாறி இருக்கும். ஹிகோனியாவில் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க அதுல இருக்கக்கூடிய ஆக்சிலரி பட்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க அப்படியே கொக்கியா மாறி இருக்கு. இதுதான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஹூக் கிளைம்பர்ஸ். ஸோ இதோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க ஒரு பிளான்ட்டை அப்படியே அந்த குக்கி மாதிரி தகவமைப்புகள் இருக்கிறதுனால ஈஸியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பற்றி ஏறு. இப்போ தோன் கிளைம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன, அதுக்கு முள் ஏறு கொடிகள் அப்படின்னு சொல்லுவோம். சில பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய முள் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே முட்களின் உதவியால் ஆதாரத்தை பற்றி ஏறுகின்ற கொடிகளா இருக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா போகன் வில்லா அண்டு காரிசா. அடுத்தது வந்து லியானாஸ் உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ். இந்த உட்டி பெரினியல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பெரினியல்னா பல்லாண்டு தாவரங்கள் இல்லையா. இது எப்படி இருக்கும்னா நல்லா கட்டை தன்மையா இருக்கக்கூடியதா இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அடர்ந்த காடுகள்ல தான் இந்த ட்ரீ வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு வன்கொடிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பிளான்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தானாகவே ஒரு கயிறு மாதிரி ஒரு அமைப்பை அதை ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணும், பெரிய உயர்ந்த மரங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா சுத்தி ஏறும். இதுல வந்து சூரிய ஒளி படுவதற்கு ஏதுவாக வளரும்.
இதோட ஸ்டெம்மே என்ன பண்ணும் அப்படின்னா கயிறு மாதிரி ஒரு அமைப்பு அதுல அந்த அமைப்பு வந்து அது இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பெரிய மரங்களை சுத்தி தானாவே அது மேல ஏறும். இது வந்து என்ன பண்ணும் மெயினா வந்து சன்லைட் வந்து படுற மாதிரி அந்த அமைப்பு ஏற்படுத்திக்கிடும். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, ஹெப்டேஜ் பெங்காலன்சிஸ் அண்ட் தென் பாகினியா வாலி அப்படிங்கிறது மந்தாரை. இந்த பெங்காலன்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா குறுக்கத்தி அப்படிங்கிற ஒரு ட்ரீ. இப்போ டென்ட்ரில் கிளைம்பர் லாஸ்ட் பார்க்க போறோம். டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் அப்படின்னு கேட்டா த்ரெட் லைக் காயிலிக் ஸ்ட்ரக்சர் இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டெம்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நூல் மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது ஒரு ஆதாரத்தை சுற்றி பற்றி ஏறுவதற்கு உள்ள அமைப்பு இருக்கும். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Tendril may be modification of the stem as in vitis and Cissus quadrangularis அப்படிங்கிறது பிரண்டை. சரியா? இந்த பிரண்டையில் என்ன பண்ணும் அப்படின்னா தண்டு இருக்கு பாத்தீங்களா, ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், நூல் மாதிரி ஒரு அமைப்பா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க அப்படியே சுத்தி ஏறிக்கிட்டே இருக்கும். ஆண்டிகோனன் அந்த பிளான்ட்ல என்ன வாக்கும் அப்படின்னு கேட்டா ஃப்ளவர் வந்து என்ன வாக்குது அப்படின்னு கேட்டா ஃப்ளவரோட ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன வாக்கும் அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா மாடிஃபிகேஷன் ஆகும். அடுத்தது லத்தைரைஸ் அந்த பிளான்ட்ல என்ன வாக்கும் அப்படின்னு கேட்டா லீஃப்லெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்னவாகும் அப்படின்னு கேட்டா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா மாடிஃபிகேஷன் ஆகும். பைசன் சட்டைவம் பட்டாணின்னு தெரியும், அதுல லீஃப்லெட்ஸ் அது வந்து என்னவாகும் அப்படின்னா அப்படியே பற்று கம்பியா மாறக்கூடியதா இருக்கு. ட்ரைமோடியஸ் பிளான்ட்ஸ்ல என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க பெட்டியோல்ஸ், அதாவது இலை காம்பு என்னவாகுது அப்படின்னா பற்று கம்பியா மாறுது. அடுத்தது வந்து குளோரியோசா அந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா லீஃபோட டிப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பற்று கம்பியா மாறுது. ஸ்மைலாக்ஸ் அந்த பிளான்ட்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இலையடி செதில் அப்படிங்கிறது ஸ்டெபியூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இலையடி செதில்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா பற்று கம்பியா மாறுது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ். நீட்டா பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க.